நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒருத்தருடைய சாட்சி வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இன்றைக்கி நம்ம யோபுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவர் நோவாவுடைய காலத்துக்கு அப்புறமாகவும் ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாகவும் இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று 3 முறை இவரை குறித்து தேவன் சாட்சி அளிக்கிறார். யோபுவோட காலகட்டத்தில் எத்தனையோ பேர் மனுஷர்கள் இருந்தாங்க. ஆனாலும் சாத்தான் தேவனோட அனுமதியோடு யோபுவை சோதிக்க வருகிறார். தேவனுக்கு யோபு மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்திருந்தா அவர் சொல்கிறார், நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் அவனை ஜீவனை ஒண்டி தொடாதன்னு சொல்கிறார். யோபுடைய காலகட்டத்தில் இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி பைபிள், பாஸ்டர், ரெவரண்ட் யாருமே இல்லை. இப்படியெல்லாம் இல்லாத காலகட்டத்திலே யோபுக்கு தேவன் மீது அதீத நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை யாராலும் எடுத்து போட முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. யோபுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். இந்த யோபுடைய வாழ்க்கையை நம்முடைய திருச்சபையை சார்ந்த மூப்பர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் ஷோவாக உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இந்த மூப்பர்கள் எல்லாருமே நம்முடைய திருச்சபையில் சிறு பிள்ளைகளாக இருந்து இன்றைக்கி வளர்ந்து பெரிய மூப்பர்களாக ஆகி உங்கள் மத்தியில் இந்த ஸ்டேஜ் ஷோவை கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை நடிக்கிறது கல்வாய் திருச்சபைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்டதான இந்த நாடகத்தை நம்ம எல்லாம் கண்டு கழிக்கலாமா? அப்பா, இவ்வளவு பெரிய விழாவை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனா இதனுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு தூரம் செல்லக்கூடாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. தேவன் எனக்கு தந்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இப்பொழுது புசித்து குடித்து இளைப்பாருங்கள். பிள்ளைகளே, அப்பா உங்களுக்காக அதிகாலையில ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவருக்கு விரோதமா நீங்க எந்த தப்பும் பண்ணாதபடிக்கு, நீங்க ஆண்டவருக்குள்ள நடக்கும்படிக்கு நமக்காக அப்பா எப்பவும் ஜெபம் பண்ணினே இருப்பாரு. நீங்களும் அப்பா போல ஆண்டவரை முன்வைத்து நடக்கணும், சரியா? அன்புள்ள ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்தது போல என் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருந்தாலோ, அவர்களுடைய இருதயத்தில் உம்மை தூஷித்திருந்தாலோ தயவாய் அவர்களை மன்னியுங்க சுவாமி. ஆமேன். சாத்தானே, எங்கிருந்து வருகிறாய்? பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷன். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவன் என்ன சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான்? ஆண்டவரே, நீங்க அவன் வீட்டையும் அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கலையா? அவனுடைய கையின் கிரைகளை ஆசீர்வதிக்கிறீங்க தானே? இப்போ மாத்திரம் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிற உங்க கையை கொஞ்சம் எடுத்துதான் பாருங்களேன். அப்ப தெரியும் அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையா என்று. சரி, அவனுடைய எல்லாவற்றையும் இப்பொழுது உன் கையில் கொடுக்கிறேன். ஆனால் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அதையும் பார்த்துக்கலாம். ஐயா ஐயா, நம்ம எதிரிங்க நம்ம வேலையாட்களை எல்லாரையுமே வெட்டி போட்டுட்டு நம்ம ஆடு மாடு ஓட்டிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் உயிர் தப்பிச்சு ஓடி வந்தேன். ஐயா ஐயா, வானத்துல இருந்து அக்கினி விழுந்து நம்ம வேலையாட்களையும் ஆடுகளையும் சுட்டெறிஞ்சிச்சு. நான் மட்டும் உயிர் தப்பி ஓடி வந்தேன். ஐயா, கல்தேர்கள் நம்ம வேலையாட்களை வெட்டி போட்டுட்டு நம்ம ஒட்டக்கதை எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா, உங்க பிள்ளைங்க எல்லாரும் உங்க பெரிய பையன் வீட்டுல விருந்து சாப்பிட்டு இருக்கும் போது பெரிய சூறாவளி அடிச்சு வீடு உடைஞ்சி பிள்ளைங்க மேல எல்லாம் விழுந்து எல்லாரும் செத்துட்டாங்க ஐயா.
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன சாத்தானே, யோபுவை பார்த்தாயா? நீ காரணமே இல்லாமல் அவனை அழிக்க நினைக்க, ஆனாலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான். மனுஷன் தனக்கு உண்டான எல்லாத்தையும் தன் ஜீவனுக்கு பதிலாக கொடுத்துருவான். ஆனா நீங்க உங்க கையை நீட்டி அவன் எலும்பையும் மாம்சத்தையும் தொடுங்க. அப்பா உங்களை தூஷிக்கிறானா இல்லையா பார்க்கலாம். சரி, அவன் உயிரை மாத்திரம் தொடக்கூடாது. இன்னும் ஏன் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்க? இன்னும் என்ன இருக்கு நம்ம கிட்ட? நம்ம பிள்ளைகள், நம்ம ஆஸ்தி எல்லாம் போச்சு. என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியல. தயவு செய்து ஆண்டவரை தூசிச்சு உன் ஜீவனை விட்டுடு. என்ன நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய்? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது சந்தோஷமா இருந்தோம். இப்போ கஷ்டத்தையும் அதே சந்தோஷமாகவே அனுபவிக்கணும். ஆண்டவர் என்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டாரு, ஆனா உன்னை மாத்திரம் எனக்கு இன்னும் கொடுத்திருக்காரு. அதுல இருந்தே எனக்கு தெரியுது ஆண்டவருடைய சித்தம் ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு. வாப்பா எலிபாஸ், எப்பயுமே தரிசனங்களை குறிச்சு பேசிட்டு இருப்பீங்க, வா. யோபுவே, நாங்கள் உம்முடைய பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இலத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டப்பட்டதனால் ஆயாசப்படுகிறீர். மனுஷன் ஆண்டவரை விட நீதிமானாய் இருப்பானா? நம்ம யாராவது நம்ம மேல உண்டாக்கின ஆண்டவரை விட பரிசுத்தமாய் இருப்பானா? நீ யோசித்து பார். ஆண்டவரை என் கிட்ட கூட தரிசனத்தில் நிறைவேறிய காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ உன்னை ஆராய்ந்து பார். என்னப்பா 7 நாட்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னுடைய வேதனைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனாலும் உன் பேச்சு முட்டையோட வெள்ளக்கரு மாதிரி சுவையே இல்லாம இருக்கு. யோபு, இது எல்லாமே சரிதான். உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான். அதனாலதான் ஆண்டவர் பாவத்தை தலைமுறையா கணக்கு கேட்பன்னு சொல்லியிருக்காரு. நீ யோசிச்சு பாரு. ஏதாவது உன்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினாலதான் உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. உன்னோட ஆறுதலை விட ஆண்டவரோட வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அவர் எப்போ என் கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார். சும்மா ஒண்ணும் இந்த பாடு உனக்கு வந்திருக்காது. உன் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. ஏன் உன் வாழ்க்கையில இந்த இருள்? கர்த்தர் எல்லாரோட அக்கிரமத்தை அறிவார். யோசி. சோபார், உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும்பா. உன்னை விட நான் குறைஞ்சவன் இல்ல. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு பதில் கொடுப்பார். எலிகு, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப புத்திசாலி. நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நான் இளவயதுள்ளவன், நீங்களோ அனுபவசாலிகள். ஆகையால் நான் அன்று என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். மனுஷனுடைய செய்கிக்கத்தக்கதை அவனுக்கு சரி கட்டி தேவன் அவனவன் நடக்கத்தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் தான் இந்த உலகத்தையும் அதில் இருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் படைத்தது. வானத்தையும் பூமியையும் காற்றையும் கடலையும் திமிங்கலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் நான் தான் படைத்தேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். உங்ககிட்ட நான் எதையும் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சரியா பண்ணுவீங்க. இப்போ நான் என் கையை வைத்து என் வாயை முடிக்கிறேன். எல்பாவே, நீங்க யாவருமே
யோபுவைப் போல் என்னை புரிந்து கொள்ளவில்லை. அவனைப் போல் நிதானமாய் பேசவும் இல்லை. உங்க மேல் எனக்கு கோபமாய் இருக்கிறது. எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. ஆண்டவரே, என் சிநேகிதர் தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்கள மன்னிங்க. நீங்க என்னை கொண்டு போட்டாலும் கூட உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். நீங்க உயிரோடு இருப்பவர். கடைசி நாளில் பூமியை நியாயம் தீர்க்க வருவீங்க. எது வந்தாலும் என்னை உங்களை விட்டு பிரிக்காது. இன்னும் நான் அதிகமா உங்களிடத்துல நெருங்கி சேருவேன். ஆமென். என்னங்க, என்ன நீங்களும் ஆண்டவரும் மன்னிக்கணும். உங்களுக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை எனக்கு இல்லாம போச்சு. ஆனாலும் உங்களுடைய விசுவாசத்தினால நமக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. பாருங்க, நம்ம 3 பெண் பிள்ளைகளுக்கும் எமீமால், கெட்சையால், கெரேனா பெண்ணு பேர் வைக்கலாமே. எல்லாரும் ஸ்டோரியை பார்த்தீங்களா? இந்த யோபுடைய வாழ்க்கையில் நம்முடைய 7 காரியங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் முதலாவது என்னென்னா பரிசுத்தம். தேவன் எல்லா தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. அதே போல தான் யோபுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தாரு. அது என்னென்னா அவருடைய வார்த்தை மூலியமாகவும் அவருடைய செயல் மூலியமாக எந்த இடத்துலையும் அவர் பரிசுத்தத்தை அவர் இழக்கவில்லை. தேவனுக்கு தூஷணமாக எங்கேயும் பேசலை, தேவனுக்கு விரோதமாக எங்கேயும் நடக்கலை. அவருக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லா காரியத்தையும் செய்திருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வழிவிலிக்கு போல தேவனே சார்ந்து இருந்தார். அது மூலிமா அவர் பரிசுத்தை காத்து கொண்டார். அடுத்தது என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய பிரச்சனை இருக்கும், சாத்தானுடைய சோதனை இருக்கும். அதே போல தான் யோபுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய சோதனை இருந்துச்சு. ஆனால் யோபு அது நன்றாக அறிந்து இருந்தார். அந்த சோதனையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, அந்த சோதனை காட்டிலும் தேவன் பெரியவர்னு யோபு அவருடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தார். அதனால தான் மரண தருவாயில் இருந்தபோது கூட அந்த மரணமே நேர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனுக்காய் நான் வாழ்வேன், தேவனுக்காய் நிலைத்திருப்பேன்னு அவர் உறுதியாக இருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை காட்டிலும் தேவன் பெரியவர்ன்றதை நம்ம என்ன பண்ணோன்னா உறுதியாக பற்றிக்கணும். தேவன் தான் நமக்கு எல்லா காரியத்திலையும் விடுதலை கொடுப்பார். சோதனை சகிக்கிறதுலும் சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்குறதும் தேவன் மட்டும்தான் முடியும், தேவனால் மட்டும்தான் ஆகும். 3வது காரியத்தை பார்க்கணும்னா சாட்சி. யோபு எல்லா இடத்துலையும் சாட்சியாக வாழ்ந்தார். அவருடைய மனைவி மத்தியிலும் சரி, அவருடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, அந்த ஊர் ஜனங்க எல்லா மத்தியிலையும் சாட்சியாக வாழ்ந்தார். எந்த இடத்துலையும் தேவனை தூஷிக்கலை, தேவன் கொடுத்த இந்த காரியத்தை என்னால் தாங்க முடியல, தேவன் இப்படிப்பட்டவர் என்று அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், அவர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது, இந்த காரியத்திலேருந்து எல்லா இடத்துலையும் எனக்கு விடுதலை கொடுப்பார்ன்றது உறுதியாக அவர் நின்று பற்றி கொண்டார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் யோபு எப்படி அந்த பிரச்சனையை ஜெயிச்சாரோ அதே போல் நம்மளும் ஜெயிக்கலாம். நாலாவது காரியம் என்னென்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கேருந்து வருதுன்னா, சோதனை சகிச்சு அந்த சோதனையிலேருந்து வெற்றி பெற்று வரும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் எப்படின்னா, ஒரு தங்கத்தை எப்படி அந்த நெருப்பில் போட்டு உருக்கி அதை இது சுத்தப்படுத்தி எடுக்கிறாங்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சாட்சியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு என்னென்னா சில சோதனைகளை கொண்டு வர, அந்த சோதனையை நம்ம என்ன பண்ணோம் சகிச்சு அதிலிருந்து வெளியே வரும்போது தேவன் நம்முடைய சாட்சியை அநேகருக்கு வெளிப்படுத்துவார். 5வது காரியம் என்னென்னா, உண்மையான நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது உண்மையாக ஆண்டவருக்காக வாழும்போது என்ன அநேக காரியங்களை நம்ம இழக்கிறது இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில் அதே போல தான் எல்லா காரியத்தையும் இழந்துட்டார். தேவன் கொடுத்த எல்லா காரியம், தேவன் கொடுத்தது எல்லாம் எடுத்துக்கினார். அதுக்காக அவர் எந்த இடத்துலையும் தேவனை தூஷிக்கல. தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு யோபு அவருடைய வார்த்தை மூலிமா தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய எல்லா சொத்தும் போச்சு, ஆடு மாடுகள் கழுதைகள், அது மட்டும் இல்லை 10 பிள்ளைகளும் இழந்தார். அந்த இடத்துல கூட அவர் என்னென்னா உறுதியாக இருந்தார். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு. இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்காக எல்லாம் இழக்கலாம், ஆனால் தேவனை மட்டும் நம்ம இழக்கக்கூடாது. ஏன்னா தேவனுக்காக நம்ம இழக்கும் போது அது ரெட்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வரும். யோபு எப்படி தேவனுக்காக இழந்ததை ரெட்டிப்பாக திருப்பி பெற்றாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக வைராகியமாக இழக்கும்போது அதெல்லாம் நம்ம திருப்பி பெற்றுக்கலாம். 6வது காரியம் என்னென்னா, யோபு ஒரு காரியத்தில் ரொம்ப திடமாய் இருந்தார். அது என்னென்னா,
ஒரு நாளில் என் தேவனை முகமுகமாக காண்பேன், தேவனை நான் தரிசிப்பேன், என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நாளில் தேவனை நான் என்னுடைய கண்கள் காணுவேன். இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை என்னென்னா, இந்த உலகத்தில் கொஞ்ச காலத்தான் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு அர்ப்பணித்து வாழும்போது, தேவனுடைய வருகை வரும்போது அவரை நம்ம முகமுகமாக காண்போம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச காரியத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்போம். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் எல்லாத்துலேயும் நம்ம உண்மையாக இருப்போம். வேதத்தை வாசிப்போம், ஜபிப்போம். இந்த யோபு எப்படி எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தாலும் அதுபோல் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 7வது காரியம் என்னென்னா, நம்ம எந்த மனுஷனையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. தேவன் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஒப்பிட்டு முடியும். ஏன்னா நாம் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கணுன்ற வசனம் சொல்லுது. அதே போல் யோபு எந்த இடத்துலையும் மனுஷனை தூஷிக்கல. மனைவி ஆண்டவருக்கு விரோதமாக பேசினா கூட மனைவியை தூஷிக்கல, நண்பர்களை தூஷிக்கல. ஏன்னா அவர் ஒரே ஒரு காரியத்தை திடமாக நம்பினார். தேவன் எல்லா மனுஷனையும் நியாயத்திருப்பார், எல்லா மனுஷனையும் அவர் இருதயத்தை பார்ப்பாருன்னு அவர் நம்பினார். அதே போல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்தில் எந்த மனுஷனும் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. தேவன் தாமே நமக்கு சார்பாக நின்று எல்லா காரியங்களும் நமக்கு யுத்தம் பண்ணுவார், நமக்கு எல்லா காரியங்களும் நடத்துவார். தேவனை சார்ந்து இருப்போம். தேவன் எப்படி யோபுக்கு எல்லாம் ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் நிலைநிறுத்தினாரோ அதே போல் நம்மளையும் ஆண்டவர் நிலைநிறுத்துவார். தேவன் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக.